ஹலோ வியூவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் உடனுக்குடனே என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க அரிசி உப்புமா செய்யலாம். இது ரவை உப்புமாவுக்குனா, நொய் உப்புமாவுக்குனா, சேமியா உப்புமாவுக்குனா வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கேஸில் குக்கர் வச்சிட்ருக்கிறேன். அதில் இதை வறுத்துக்கிறேன். பாருங்கள், பச்சை வாசனை போக கொஞ்சம் கலர் வந்திருக்குது. லைட்டாக வந்தால் போதும், ரொம்ப டார்க்காக ப்ரௌனாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், கொஞ்சம் இந்த கப்பால் ஒரு கப்பு தலை தட்டி எடுத்துருக்குறேன் அரிசி. இதையும் வறுத்துக்கணுன்னா நல்லா சூடாகணும் அரிசி, அவ்வளோதான். பாருங்கள், அரிசி சூடாயிடுச்சு. அதையும் இந்த பருப்பு கூடயே போட்டுக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கழுவிக்கிறதுக்கு 2 வாட்டி கழுவிக்குங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு காமிக்கிறேன். நல்லா ஒரு 3 கரண்டி 4 கரண்டி எண்ணெய் போட்டுங்க. இது அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பொன்னிறமாக ஆயிடுச்சு. பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சுக்கு. இப்போ பெரிய வெங்காயம் 2, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. பாருங்கள், ஒரு 1/4 மூடி தேங்காய் மிக்சியில் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அது சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மிளகு 1 பாதியமாக தட்டு வச்சுருக்கிறேன். அதையும் போடுறேன். பாருங்கள், அரிசி கழுவின்னு வந்துட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு பங்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இது குக்கரை மூடி 2 விசில் வைங்க, போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு அரிசி உப்புமா. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். பாருங்கள், டேஸ்டான அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கார சட்னி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது.